செல்வத்தின் தேவியான லக்ஷ்மி தேவி சுயம்பரத்தில் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். லக்ஷ்மி தேவியின் சுயம்பரத்தில் உலகெங்கிலுமிருந்து மன்னர்களும் வீரர்களும் பங்கேற்றனர். அவர்கள் எல்லாம் தங்கள் செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் லக்ஷ்மி தேவி அமைதியாக அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அரண்மனையின் வெளியில் ஒரு மரத்தின் கீழ் யாரோ அமர்ந்திருந்தார். அவர் கிருஷ்ணர். லக்ஷ்மி தேவி அந்த மன்னர்களையெல்லாம் கடந்து நேராக கிருஷ்ணரிடம் சென்றார். கிருஷ்ணர் லக்ஷ்மி தேவியின் செல்வம் மற்றும் பொருள் செழிப்பில் ஆர்வம் இல்லாதவராக மிகவும் எளிமையாக புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தார். உண்மையான செல்வம் இங்கேதான் உள்ளது என்று உணர்ந்த லக்ஷ்மி தேவி கிருஷ்ணருக்கு மாலை அணிவித்து தனது நித்திய கணவராக தேர்ந்தெடுத்தார். கதை சொல்லும் பாடம்: செல்வம் அதை துரத்துபவர்களே அல்ல, நல்ல மனசுள்ளவர்களையே தேடி வரும். நன்றி. நாமும் செல்வத்தை துரத்தாமல் செல்வத்தை ஈர்ப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும். இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.